வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு இந்த விலாகில் நம்ம ஒரு கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரை மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான கோவில் போரிவெளி ஈஸ்டில் இருக்குங்க. இந்த கோவில் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்கே மகாவீரர், அதை தவிர சிவன், அம்மன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக வழிபடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் போரிவெளி ஈஸ்ட் வந்துடுங்க. அங்கேருந்து 477 பஸ் பிடிக்கலாம். ரிஷிவன் அப்படிங்கிற இடத்த இறங்கணும். அப்படி இல்லை நீங்கள் ஆட்டோ பிடிச்சா நேர்க்க ட்ரை மந்திர் கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்கங்க. வாங்க இந்த கோவிலை உள்ளே சுற்றி பார்க்கலாம். இந்த கோவில் ஒரு 5 வருஷத்துக்கு கிட்ட தான் இருக்கும் கட்டி முடித்து. இந்த கோவில் கடல் மட்டத்திலேருந்து 300 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம குட்டையான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, நார்மலான ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னு பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுபடி தான் நம்ம போகணும். இந்த கோவில் முழுவதுமாக அந்த ஒயிட் மார்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த கோவில். இதுக்கு வெளியே இவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது, நம்ம உட்காந்துக்கலாம். இங்கே கோவில் உள்ளே போனால் ஃபஸ்ட்டு அம்பாள் இருக்காங்க. அதாவது வெளிப்பக்கத்திலே இருக்கார். இந்த தீர்த்தங்கரன்னு சொல்லுவாங்களே, அவங்க பேரெல்லாம் அங்கே எழுதியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு மெயினான ட்ரை மந்திர்னா சிவன் இருக்கார், கூடவே பாலாஜி, அதுக்கப்புறம் அந்த மகாவீரர். இது சிவன் மந்திர். இது அதாவது சிவன் கோவிலுக்குள்ளே இப்படி இருக்குது. பின்னாடி அம்பாள் இருக்க மாதிரி, பார்வதி தேவி இருக்க மாதிரி. வெளியவே நம்ம ஹனுமனும் இருக்கார். இங்கே நந்தி எப்படி வச்சுருக்காங்க. இந்த ஊரில் எல்லாமே இப்படி தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வெள்ளை மார்பிளால் தான் இங்கே நம்ம ஊரில் பார்த்துட்டு இங்கே பார்க்க முழுசாக இப்படி இருக்கும். நம்ம விநாயகர் அழகாக இருக்கார். அதுக்கு உள்ளே போனோம்னா அங்கே அந்த தீர்த்தங்கரர்னு சொல்லுவாங்க. மகாவீரர், வர்தமானர், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் மெயினான சென்டரில் இருக்கவர் இவர், இந்த வர்தமானர். இவருடைய கோயில் நல்லா பெருசாக இருக்குது. இந்த சிலை நம்ம இது வரைக்கும் போகிறதுக்கு தான் அனுமதி. இங்கே யாரும் கற்பூரம் கொளுத்துறது, விளக்கு கொளுத்துறது அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுதான் நம்ம ஊருக்கும் இங்கேயும் வித்தியாசம். நான் என்னுடைய தோழிகளோடு சேர்ந்து இந்த இடத்துக்கு போனேன். 4-5 வருஷமாக இந்த கோவில் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் போகணும்னு நினச்சி இப்போ தான் போனேங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். இந்த மழை காலத்தில் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், கிருஷ்ணர், பெருமாள் இவங்களுக்கான தனி சன்னதி இருக்குது. சிவனுக்கு இருக்குது. இந்த தீர்த்தங்கரர் 3 இதுவும் இருக்கிறதால இந்த கோவிலை ட்ரை மந்திர், அதாவது 3. கிருஷ்ணர், கண்ணன், நம்ம ஊர் திருப்பதி பாலாஜி 3 பேர் இருக்கிறது இந்த 3வது சன்னதி. வெளியே அம்மனுடைய சிலைகளும் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களே, முக்கியமான இது ரொம்ப சுத்தம், படு சுத்தமாக இருக்கும் இந்த கோவில். நம்மெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடம் வேணும்னா நிச்சயமா இந்த கோயிலை தான் சொல்ல முடியும். இந்த கோயில் ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த போரிவெளியிலே தான் அமைஞ்சிருக்கு. நாங்க இத்தனை பேர் போயிருக்கோம் பாருங்க. அப்புறம் அங்கங்க நின்று டப்பு டிப்புன்னு போட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டோமா, கோவிலை சுத்தி வந்தோமா அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் என் சேனல் பாக்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த கோயிலோட வெளிப்பக்கம் இருந்து பார்த்தாக்கா அந்த நேஷனல் பார்க்கோட இந்த மலைத்தொடர்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும். இதுதான் பாருங்க, ஃபுல் வியூ இப்படிதான் இருக்கும். வெளிப்பக்கம் அப்படியே பச்சை பசேல்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியுங்க. கோவிலுக்கு வந்தா அமைதி வேணுங்கிறது முக்கியமான ஒண்ணு. அதுல இந்த கோவில்ல நிச்சயமாவே கிடைக்குது. இந்த கோயில்ல சாயங்காலம் பூஜை நடக்கும் ஒரு 7 மணிக்கு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்பணும். நீங்க மும்பையிலே இருக்கவங்களா இருந்தா மறக்காம இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வாங்க. எங்களை மாதிரி வந்து கேன்டீன்ல டீயை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கோவிலை பார்த்துட்டு நீங்க ஒரு நாளை அரை நாள் இதுல ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இருக்குங்க. என்னங்க, இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா? அப்படியே மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கோயிலை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much.